friends, welcome to UTM. நான் உங்கள் உமா. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பேசிக் மேக்ஸ் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பேசிக் மேக்ஸ் எங்களுக்கு வராது, தெரியாது, இல்லைனா இதை வந்து போட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பேசிக் மேக்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னையிலேருந்து நம்ம பேசிக் மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே உங்களால் போட முடியும். ஓகேங்களா? பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் கூட உங்களால் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? பேசிக் மேக்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், மேக்ஸில் என்ன அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் வீடியோ போடுறோம் இல்லையா, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை மேம் நான் உங்கள் கூடயே ட்ராவல் ஆகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். இது வந்து இந்த பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்கில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், தெரியாமல் இருக்கும், எந்த மாதிரி எப்படி போடுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லித்தரத்துக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டாபிக்ஸில் நம்ம சம் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா வரும், டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற எல்லா சிலபஸும் எனக்கு நல்லா வரும், மேக்ஸ் மட்டும்தான் தெரியாது ஏன்னா எனக்கு பேசிக்ஸ் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இனிமேல் போடுற இந்த பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டுடலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோவாக போடலாம், அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பேசிக் மேக்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? போர்ட் மாஸ் ரூல்னா என்ன, அதை வச்சு சம்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூலை வச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறதுலையே கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? போர்ட் மாஸ் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையோட முதல் லெட்டரை எடுத்து தான் அவங்க வந்து போர்ட் மாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், செகண்ட் லெட்டர் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் பாருங்கள் பி, பிராக்கெட்ஸ். ஓகேங்களா? பிங்கிறது பிராக்கெட்ஸை மென்ஷன் பண்ணுது. பிராக்கெட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பிராக்கெட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா கேர்லி பிராக்கெட்டாக இருக்கலாம், இல்லைனா க்ளோஸ்டு பிராக்கெட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மூணில் எந்த பிராக்கெட் வேணால் வரலாம். ஓகேங்களா? இது போக இன்னொரு பிராக்கெட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பார் பிராக்கெட். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து ஒரு 6/3 இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி பார் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார் பிராக்கெட்னு பேர். ஓகேங்களா? இந்த 4 டைப்பில் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிராக்கெட் வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க சம்மில் நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் பிராக்கெட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர், ஓ மென்ஷன் பண்ணுறது ஆர்டர் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா? பவர் அதாவது பவரில் இருக்கும். இப்போ x², x³ இந்த மாதிரி பவரில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பவரை மென்ஷன் பண்ணோம், இல்லைனா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறத மென்ஷன் பண்ணோம். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஓ. ஓகேங்களா? இந்த ஓவை புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 6th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? BIDMASன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒன்றுமே கிடையாது, ஓங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது. இண்டீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பவரை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து டி. டினா என்ன? டிவைட் பண்ணுறது, அதாவது வகுத்தல். ஓகேங்களா? அடுத்து எம் பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். அடுத்து அடிஷன், அடிஷன்னா கூட்டல் குறி. சப்ட்ராக்ஷன், கழித்தல் குறி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் தான் நம்ம போடணும். எந்த ஒரு சம் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே ப்ராக்கெட்ஸ் இருந்தால் அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பவரில் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதை டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா அது கடைசியாக பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? ஓகே, பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் நோட் எடுத்து பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் போடுறோம், நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சுருக்குக 24 + 2 × 8 ÷ 2 - 1. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்ஸாம்பிள் சம். ஓகேங்களா? என்ன இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் வைஸாக தான் போகணும். அதாவது இங்கே இருக்கு இல்லையா போர்ட் மாஸ். ஓகேங்களா? ஒவ்வொன்றா தான் எடுத்து பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷன் இருந்ததுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். இருக்குதா? இல்லை. ஓகேங்களா? அப்போ ப்ராக்கெட் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் பவர், பவரில் ஏதாவது இருக்கா, இல்லைனா ஸ்கொயர் ரூட்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? அதுவும் கிடையாது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன? டிவிஷன், டிவைட் பண்ணுறது இருக்கா?
ஸோ இருக்குது. டிவைட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா 8/2 அந்த ஆப்ரேஷனை தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, என்ன வரும்? மீதி எல்லாமே அப்படியே எழுதிக்கலாம். 24 + 2 இன்ட்டு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 8/2 என்ன வரும்? 4ன்னு கிடைக்கும். 4 2 8. ஓகேங்களா? -1. புரியுதுங்களா? ஸோ ப்ராக்கெட் இல்லை, ஆர்டர் ஆஃப் பவர் இல்லை, டிவிஷன் இருந்தது, நம்ம பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? பெருக்கல் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 24 ப்ளஸ் இந்த இடத்துல 2 × 4 என்ன? 8 -1. ஓகேங்களா? அடுத்து அடிஷன். அடிஷன்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? 24 + 8 என்ன வரும்? 32. அடுத்து -1 அப்படியே போட்டு. ஓகேங்களா? அடுத்து என்ன? சப்ட்ராக்ஷன். கடைசியாக இருக்கிறது என்னவா இருந்தாலும் அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? கடைசியாக என்ன இருக்குது? 32 -1 அப்போது 31. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 31. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம் போடணும். ஓகேங்களா? போர்ட் மாஸ் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இருந்ததுன்னா அதை போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து ஸ்கொயர் இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கான்னு பாருங்கள், அதாவது ஆர்டரில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அதையும் இல்லை அப்படின்னா இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணி போட்டுடலாம். இல்லை அப்படின்னா அடுத்து டிவைடட் பை இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் வைஸாக தான் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு தான் அடுத்து தான் நம்ம போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிவைடட் பை போட்டோம், அதுக்கு ஆன்சர் வந்துச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் போட்டோம், அதுக்கு ஆன்சர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டோம், அதுக்கு ஆன்சர் வந்துச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டோம். ஸோ மொத்தமாக இந்த ஹோல் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுக்கான ஆன்சர் 31. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ சம்ஸ் போட போட உங்களுக்கு இது தெளிவாக புரியும். பார்க்கலாமா? நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 20 ப்ளஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8 × 2 ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட்குள்ளே மறுபடியும் இன்னும் ப்ராக்கெட்லாம் போட்டு இந்த மாதிரி சம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னோம்? ப்ராக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னோம். ஓகேங்களா? இந்த சம்மில் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, ஆனால் பார்த்தோன்னா இருக்கிற எல்லா ப்ராக்கெட்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? க்ளோஸ்டு இருக்குது, கர்லி இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட் இருந்ததுன்னா அதை தான் முதல்ல சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இன்னர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராக்கெட் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்து. ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே, இப்போ 20 அப்படியே வந்துடும், ஏன்னா அதுக்கு ப்ராக்கெட் இல்லை. ஓகேங்களா? ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ப்ராக்கெட், இது ஒரு ப்ராக்கெட், இது ஒரு ப்ராக்கெட். ஓகேங்களா? ப்ராக்கெட்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்? உள்ளே எந்த ப்ராக்கெட் இருக்கு? இந்த ஓப்பன் ப்ராக்கெட், இந்த ரெண்டும் இருக்கா? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அதையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள 2 ஆப்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா? டிவைடட் பை 1 இருக்குது, இன்ட்டு 1 இருக்குது. ஓகேங்களா? டிவைடட் பையும் பெருக்கலும் இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும்? டிவைடட் பை தான் முதல்ல பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, பண்ணலாமா? ஓப்பன் ப்ராக்கெட் 8 × 2 ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட் 6 × 8 மைனஸ் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணுமா? என்ன ஆகும்? 10 டிவைடட் பை 5. 10 5ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் வரும்? 2 டைம் வருமா? ஸோ 2 நீங்கள் போட்டுருக்கணும். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஆப்ரேஷனை நம்ம முடித்தோம் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டை நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணி நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த ப்ராக்கெட்டை நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? கர்லி ப்ராக்கெட், க்ளோஸ்டு ப்ராக்கெட். புரியுதுங்களா? ஓகே, இப்போ மறுபடியும் பாருங்கள். 20 ப்ளஸ் இப்போ என்ன இருக்குது? இந்த ப்ராக்கெட் இருக்கா, இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? க்ளோஸ்டு ப்ராக்கெட் 8 × 2 ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட், இதை சால்வ் பண்ணணும். என்ன வரும்? 6 8 48. ஓகேங்களா? அப்போ 48 எழுதும்போது நம்ம இந்த இடத்துல ப்ராக்கெட் போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா உள்ளே இருக்க ஆப்ரேஷன் தான் நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல ப்ராக்கெட் போட வேணாம். ஓகேங்களா? -2 கர்லி ப்ராக்கெட், க்ளோஸ்டு ப்ராக்கெட். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ரேஷனும் முடிச்சாச்சு, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது முடிச்சாச்சு. இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெளியே இருக்க ப்ராக்கெட், இது வந்து உள்ளே இருக்க ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம அடுத்து முடிக்கணும். ஓகேங்களா? பார்க்கலாமா? 20 ப்ளஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 8 × 2 ப்ளஸ் இப்போ வந்து
இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இது உள்ள என்ன சிம்பிள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ 48 மைனஸ் 2. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை தானே முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டை தான் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் செய்யணும். ஓகேங்களா? இப்போ 48 மைனஸ் 2 என்ன கிடைக்கும்? 46ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ராக்கெட் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போ க்ளோஸ்டு ப்ராக்கெட் முடிஞ்சதுங்களா? ஸோ உள்ளே இருக்க ஓப்பன் ப்ராக்கெட் முடிச்சாச்சு, கர்லி ப்ராக்கெட் முடிச்சாச்சு. இப்போ வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்குது. இதை முடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பார்க்கலாமா? 20 ப்ளஸ் இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 சிம்பிள் இருக்குது, இன்டூ இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு செய்யணுமா மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு செய்யணுமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? க்ளோஸ்டு ப்ராக்கெட் 8 2 16ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் 46. இந்த இடத்துல ப்ராக்கெட்டை விட்டுட்டு எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ரேஷன் தான் முடிச்சிருக்கோம். இந்த ப்ராக்கெட்குள்ளே 2 ஆப்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா? பண்ணலாமா? இப்போ இது என்ன ஆகும்? 20 ப்ளஸ், இப்போ ப்ராக்கெட் தேவையில்லை ஏன்னா ஒரே ஆப்ரேஷன் தான் இருக்குது. இதை முடிக்க போகிறோமா? ஸோ என்ன ஆகும்? 16 ப்ளஸ் 46 என்ன வரும்? 2 1 62ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 20 ப்ளஸ் 62 அவ்வளோதான். இதுதான் கடைசி ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 82ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 36 டிவைடட் பை 6 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 3 ப்ளஸ் 5. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதுல ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? ப்ராக்கெட் என்ன இருக்குது? இந்த ப்ராக்கெட்டா? ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ 36 டிவைடட் பை 6 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 ப்ளஸ் 5 8ன்னு கிடைக்கும். ஸோ 8 போடும்போது நம்ம ப்ராக்கெட்டை விட்டுறலாம். ஓகேங்களா? ப்ராக்கெட்குள்ளே இருக்க ஆப்ரேஷன் நம்ம முடித்தோம் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டை விட்டுறணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எந்த ஆப்ரேஷன் பண்ணணும்? அடுத்து பவரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கா? ஸோ இதை தான் அடுத்து முடிக்கணும். ஓகேங்களா? அப்போ 36 டிவைடட் பை 6 இன்ட்டு 3 ப்ளஸ் இங்கே பார்த்தோன்னா 2 2 4. ஓகேங்களா? அப்போது 4 மைனஸ் 8. ஓகேங்களா? ஸோ பவரில் இருக்கிறது முடிச்சாச்சு. அடுத்து ஏதாவது என்ன பண்ணணும்? டிவைடட் பை பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ. ஓகேங்களா? பண்ணலாமா? 36 டிவைடட் பை 6 என்ன வரும்? 6 6 36. அப்போது 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 6 இன்ட்டு 3 ப்ளஸ் 4 மைனஸ் 8. ஓகேங்களா? அடுத்த ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்? இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? அப்போ அதை தான் பண்ணணும். அப்போ 6 18 ப்ளஸ் 4 மைனஸ் 8. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அடிஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன ஆகும்? 18 ப்ளஸ் 4 22. ஓகேங்களா? மைனஸ் 8. ஓகேங்களா? கடைசியாக ஒரே ஆப்ரேஷன் தான் இருக்குது. இதை கடைசியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? 22லேருந்து 8 போச்சு அப்படின்னா நமக்கு 14ன்னு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 14. புரியுதுங்களா? கொஸ்டின் அவங்க எந்த மாதிரி வேணால் கொடுத்துருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்? அந்த போர்ட் மாஸ் ரூலை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த போர்ட் மாஸ் சம்மை அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் வைஸ் ஒவ்வொன்றா என்ன இருக்குன்னு பார்த்து தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 1/3 இன்டூ இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்டூ க்ளோஸ்டு ப்ராக்கெட், அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட் மைனஸ் 3 அப்படியே ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேங்களா? அப்போது ப்ராக்கெட்குள்ளே 2 + 3, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இன்டூ 10. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சம்மா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே. 1/3 இங்கே பார்த்தா அப்படின்னா ஒரு ப்ராக்கெட்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக 3 ப்ராக்கெட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை தான் முதல்ல முடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்போ க்ளோஸ்டு ப்ராக்கெட் கர்லி ப்ராக்கெட் -3
இதை தான் முடிக்கணும். ஓகேங்களா, இதை முடிச்சா என்ன வரும்? 5ன்னு வருமா? 5ங்கிறத நம்ம பெருக்கல் 5ன்னு எழுதணும். ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ எந்த சிம்பலும் கொடுக்கல, அதனால் இது வந்து பெருக்கல்னு அர்த்தம். ஸோ கர்லி ப்ராக்கெட் 10 க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போயும் பார்த்தோன்னா ஒரு ப்ராக்கெட்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை நம்ம முதல்ல சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 1/3 க்ளோஸ்டு ப்ராக்கெட். இது என்ன ஆகும்? 5 ஆகும். அப்போ 15 மைனஸ் 15. ஓகேங்களா, இன்ட்டு 10. ஏன்னா இந்த ப்ராக்கெட் போயிருமா, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, அப்போது இன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஒரே ப்ராக்கெட் தான் இருக்குது, இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, 1/3 இதை சால்வ் பண்ண என்ன வரும்? மைனஸ் 15 ஒரு 0. ஓகேங்களா, 10ஆல் பெருக்கும்போது கடைசியாக ஒரு 0 போட்டுக்கலாம். இந்த இடத்துல எந்த சிம்பிளுமே இல்லையா, அப்போ பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 1/3 இங்கே பெருக்கல் மைனஸ் 150ன்னு இருக்கா. ஸோ இந்த 3 இங்கே இருக்கு இல்லையா, இந்த 3 வச்சு நம்ம 150 அடிக்கலாம். ஓகேங்களா, அடித்தோம் அப்படின்னா 150 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 3 3 5ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இது 0 ஆகிடுமா? இந்த 0வை நம்ம மேலே எழுதிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். என்ன வரும்? 50ன்னு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கா, அதை கம்பல்சரியாக நம்ம போடணும். ஓகேங்களா, ஸோ இதை போடாமல் ப்ளஸ் 50யும் கொடுத்துருப்பாங்க ஆன்சரில். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 50ன்னு போய் நோட் பண்ணக்கூடாது, மைனஸ் 50 தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ப்ராக்கெட்டில் இருக்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேஷனை தான் முதல்ல முடிக்கணும். அதுக்கப்புறம் வெளியே இருக்க ப்ராக்கெட்டோட ஆப்ரேஷன் முடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் சம் போடணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உடனே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? போர்ட் மாஸ் ரூல்னா என்ன, அதை வச்சு எப்படி சம் எல்லாம் போடுறதுங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹோம்ஒர்க். மொத்தமாக 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வந்து பேசிக் மேக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சது. ஸோ நாளையிலேருந்து ஒவ்வொரு கிளாஸாக பார்ப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது பேசிக் மேக்ஸில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகேங்களா, சம்ஸ் எல்லாத்தையுமே பொறுமையாக போட்டு பாருங்கள், எந்த அவசரமும் இல்லை. ஓகேங்களா, இப்போ எந்த அவசரமும் இல்லை, மெதுவாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து வராதுன்னெலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம போட்டு போட்டு பார்க்க தான் நமக்கு வந்து அந்த ஸ்பீடு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு மெதுவாகவே போடுங்க. எப்படி பேசிக் மேக்ஸை எப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது அப்படிங்கிறத நீங்கள் மெதுவாகவே போட்டு பழகுங்க. நீங்கள் அதை ரிப்பீட்டடாக போட போட உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம பேசிக் மேக்ஸில் போடுறோம் இல்லையா, அந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம டாபிக் வைஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நம்ம அதில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நடத்துகிறோம். ஓகேங்களா, அதனால் நீங்களும் உங்களோட இதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.